ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பெருமாளை வணங்கி இந்த நாளுக்கான பதிவை நான் தொடங்குறேங்க. இப்போ இந்த நாள் சிம்ம ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது? மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் தக்ஷிணாயன காலம் 19/11/2025 நவம்பர் மாதம் புதன்கிழமை. நவகிரகங்களில் இளமையான கிரகணம் சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள், புதன் பகவானுக்கு உகந்த நாள். ஸோ இந்த நன்னாளில் சர்வ அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த நாளில் உங்கள் வழிபாடு எப்படி இருக்கணும், இந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு சகல விதங்களையும் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுப்போமா? இப்போது பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே என்ன பண்ணுறோம்? திதி கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது, அதே போல் இந்த நாள் வழிபாடு பண்ணுறதையும் தாண்டி பரிகாரம் பண்ணுறோம், தான தர்மங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது, சரியா? ஆனால் அதை எப்படி செய்யணுங்கிறது நமக்கு தெரியும். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகமான பலன்களை தரும். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நாங்கள் என்ன சொல்லுவோம்? மிருசீரிஷ அமாவாசைன்னு சொல்லுவோம். அப்படி என்னம்மா மற்ற அமாவாசை விட இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செல்வ வளத்தை அதிகரிக்க செய்கிறதோட முன்னோர்களையும் திருப்தி அடைய வைக்கும். அதே போல் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அவங்களுடைய அருளை பெற்றுட்டாவே பொருளாதாரத்தில் உயர்வை பார்த்துடலாம், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள் கார்த்திகை அமாவாசை நவம்பர் மாதம் 19 புதன்கிழமைக்கு வருது இல்லையா? காலையில் 10:28 தொடங்கி நவம்பர் மாதம் 20 பகல் 12:31 அமாவாசை திதி நிறைவடையுது. இந்த அமாவாசை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களும் செஞ்சிட்டிங்கன்னா செல்வ வளம், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல அமாவாசையிலையும் செய்ய வேண்டிய 5 விஷயம் சொல்கிறேன். காலையில் அதிகாலையில் இருந்து புனித நீராடணும். அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் இருந்து நதிகள்லையும் ஆறு, குளம் இது போல் நீர்நிலைகளில் புனித நீராடுவது ரொம்ப விசேஷம். புனித நதிகளுக்கு போயிட்டு நீராட முடியல அப்படின்னா வீட்டில் குளிக்கிறப்போ அந்த நீர்லேயே கங்கை தீர்த்து கலந்து குளிக்கலாம். அதெல்லாம் இல்லைம்மா வீட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா உப்பு இருக்கு இல்லைங்களா, கல் உப்பு இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுக்கோங்க, அதுவே போதும். அதே போல் நீங்கள் குளிக்கிறப்போ நீங்கள் எந்த நதியில் குளிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த நதியுடைய நாமத்தை ஒரு 3 முறை சொல்லிட்டு அப்புறம் தண்ணியை மேலே ஊற்றிக்கோங்க. இதோட குளிச்சு முடிச்சுட்டு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைச்சு உங்கள் வழிபாடு செய்யணும். 2வது விளக்கேற்றுறது. அமாவாசையில் அதிகாலையில் நீங்கள் விளக்கேற்றுறதை விட அன்னைக்கு மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்ச பின்னாடி மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். வீட்டு நலவாசல்லையோ அல்லது துளசி செடிக்கோ நீங்கள் விளக்கேற்றுறது சிறப்பு. இப்படி விளக்கேற்றிட்டீங்க அப்படின்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டமும் பெருகும், வீட்டில் செல்வ வளமும் அதிகமாகும். அதே போல் அரச மர வழிபாடு. இன்றைய நாளில் யாரெல்லாம் அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு கடுகெண்ணெய் அழுது நல்லெண்ணெயால் விளக்கேற்றீங்களோ அந்த நேரத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சபடியே அரச மரத்தை சுற்றி வரணும். இது ஒற்றைப்படையில் சுற்றணும், உங்களுடைய விருப்பம் தான். இது பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரம். அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது போல மகிழ்ச்சி, செல்வ வளம் அதிகமாகும், பொருளாதார பிரச்சனை அனைத்தும் நீங்கும். இதெல்லாம் 4வது பெருமாள் வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யறது செல்வ வளம், வெற்றி எல்லாத்தையும் தேடி கொண்டு சேர்க்கும். இன்றைய நாளில் நம்ம வீட்டில் பெருமாளுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை விக்கிரகம் இல்லைம்மா படம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் படைத்து துளசி இலைகளால் மாலை கட்டி போட்டு மஞ்சள் நிற பூக்களால் சந்தனம், இனிப்பு இதெல்லாம் வச்சு படைச்சி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை பெருமாள் கிட்ட 108 முறை சொல்லி வழிபாடு செய்து நீங்கள் வேண்டியதை கேட்க நேர்மறை ஆற்றல் அதிகமாகி வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மாவிளக்கு ஏற்றுறது. அமாவாசை அன்னைக்கு மாலையில் மாவிளக்கோ களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கோ நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி விளக்கு ஏற்றி இந்த விளக்கை பக்கத்தில் ஓடக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா, ஓடும் தண்ணீரில் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதோட அதிர்ஷ்டம் பெருகும்,
துன்பங்கள் விலகும், செல்வம் சேருவதற்கான புதிய வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ இந்த நாளில் வழிபாடு இப்படி இருக்கட்டும். நான் சொல்லிட்டேன்னா, இதோட இந்த சர்வ அமாவாசையில் இந்த வழிபாடுலாம் நீ செய்யறதுனால குடும்ப அமைதி, ஒற்றுமை, உடல்நலம், ஆரோக்கியம் மேம்படும், செல்வம் மற்றும் செழிப்பு வந்து சேரும், தொழில வெற்றி பெறுவீங்க, மனசுக்கு அமைதி உண்டு, கர்ம வினைகளுடைய பாவங்கள் குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ சர்வமே உங்களுக்கு வசமாகும். முன்னோர்களுக்கு மரியாதை பண்ணுங்க, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க, தானியத்தை தானம் கொடுங்க. அதே போல வீட்டில் வழிபாடு பண்ணுங்க, வீட்டில் வந்து தீபதூப ஆராதனை காட்டுங்க, சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய அருளை பெறுவதனால செல்வத்தையும் அதிகரிக்க வழியுது. ஸோ இந்த கார்த்திகை சர்வ அமாவாசையை நீங்கள் இப்படி தாங்க வழிபாடோட தொடங்கணும். இது இன்றைய நாளுக்கான பலன் மட்டும் கிடையாது. இந்த வழிபாடு உங்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வழிகாட்டும். சரிங்க, இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன மறைக்கிறோங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏதோ பெருசாக வந்துட்டு தங்கத்தையும் வைரத்தையும் மறைக்கிற மாதிரி வீட்டில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை மறைச்சிட்ருக்கோம், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை மறைச்சிட்ருக்கோம். இது யாருக்காவது புரியுதா? பெருசாக மறைச்சி வச்சுட்டு இவங்களெல்லாம் ஏமாற்றி நம்மளோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. சொல்லப்போனால் நம்முடைய கஷ்டங்களை வெளியே சொன்னால் ஒருத்தங்களும் ஒரு பீஸு கூட நிம்மதியாக தூங்காது, சாப்பிடாது, இருக்காது. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு இவங்க நம்மளே குத்தம் சொல்லிட்டு சுற்றுறாங்க இல்லையா? சரி, அதை விடுங்க. இந்த நாள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க ஆலோசனையை ஏற்றுப்பாங்க. இதுதான் இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் சொல்லுவாங்க இப்போ, அப்படியா வீட்டில் இருக்கிறவங்களா கேட்டுட்டாலும் அப்படி கேட்டால் ஏமா நான் அவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், ஆனால் எனக்கு கேட்பாங்க. சரிங்களா? அதே போல் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விருந்தினுடைய வருகையால் வீடு களை கட்டும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டுவீங்க, அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரியுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு அதிகமாகுது. பெருந்தன்மையோட நீங்கள் நடந்துக்க போகிறீங்க. சொல்லப்போனால் இந்த நாளில் இது மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு பாராட்டுகள் உண்டு. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. அரசு சம்மந்தப்பட்ட டெண்டர்களை இது போன்ற அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி நிச்சயம். வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ வண்டி வாகனத்துடைய முக்கியமான ஆவணங்களை கூட வச்சுக்கோங்க. உடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்குறது நல்லது. பிள்ளையுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. அவங்க போக்கிலேயே போயிட்டு அவங்க வந்து உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடுங்க. விஐபி வீட்டு விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஐபிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் அதிக லாபத்தை ஈட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திக்க ஆசையும் பெறுவீங்க. அதே போல் அலுவலகத்திலையும் சரி வீட்லேயும் சரி நிம்மதி கிடைக்கும். வேற்று மதம் சார்ந்தவங்க உதவுவாங்க. நினச்ச காரியம் கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிடும். பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடக்கிறது நல்லது. அதே போல் வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனை தீருது. மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு நினச்ச அளவுக்கு புது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். ஃபோனை பயன்படுத்த கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசுறதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். அதே போல் செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்குவீங்க. தேகம் பழிச்சிடும், உற்சாகம் பெருக்கும். பெண்களுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது, அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது மட்டும் இன்னைக்கு உத்தமம். பணவரவு அதிகமாகுது. கலைஞர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை வந்து சேரும். அதே போல் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகமாகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கில் வெற்றி பெறுவீங்க. அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் நடக்கும். இளைய உடன்பிறப்புகிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியலில் செல்வாக்கு உயருது. அலைச்சலும் அதிகமாகுது. திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதே போல் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. கூடவே தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சண்டை போடாதீங்க. பொறுமையை கையாள்வது ரொம்ப நல்லது. குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சேமிக்க துவங்குவீங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆதாரம் இல்லாமல் மேடையில் பேசாதீங்க. இரும்பு வியாபாரத்தில் ஆதாயம் இருக்குது. உடல் உற்சாகத்தோட இருக்கும். அதே போல் வெளியூர் பயணம் தள்ளி போகுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசுறதுல கொஞ்சம் பொறுமை அவசியங்க. என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறப்போ வாய் நிதானம் தேவை. திருமண பேச்சுவார்த்தை சுமூகம் முடியும். விவசாயிகளுக்கு கேட்ட இடத்துல கடன் தொகை கிடைக்கும். அயல்நாடு போகணுன்னு முயற்சி பண்ணால் விசா கிடைக்கும். வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்குது. திடீர் பண வரவு இருக்கு. சாதிக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். தன்னார்வ தொண்டுகளில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய விஷயங்களில் இன்னைக்கு கை கொடுங்க. உத்தியோகத்தில் இந்த நெருக்கடிகள் நீங்கி உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுவாங்க. பிள்ளைகளை பற்றின கவலைகள் விலகுது. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. உடல் உஷ்ணம் அதிகமாகுதுங்க, அதனால் பார்த்துக்கோங்க. இளநீர், மோர், தண்ணி நல்லா குடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். கூடவே இந்த நாளில்
நினைச்சது நிறைவேறும். தனவரவு திருப்தியாகும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்திலுமே பணிச்சுமை குறையுதுங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நலம் தரக்கூடிய நல்ல நாள் தான். ஓகேவா? நிதிநிலை சீரா இருக்கு. வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது. கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. அடமானத்துல இருந்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நகை நட்டை மீட்டெடுப்பீங்க. புதிய வேலைகள் எல்லாமே சுலமா கத்துப்பீங்க. வேலை தேடி கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும். இறை வழிபாடு செய்யறது இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். கூடவே இன்னைக்கு குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பனிப்போர் வந்து விலகும். உத்தியோகத்துல பாராட்டு கிடைக்கும். மேலும் குடும்பத்துல ஆதரவு மேம்படுது. பூர்வீக பிரச்சனைகள் குறையுது. வெளிவட்டத்துல செல்வாக்கு அதிகமாகுது. வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பீங்க. அதிரடியா சில செயல்பாடுகள் மூலம் மாற்றத்தை உருவாக்குவீங்க. உயர் அதிகாரிங்க உங்ககிட்ட வந்து புரிதலை அதிகமாக வச்சுப்பாங்க. நீங்க சொல்றதை கேட்பாங்க. உங்களுடைய ஐடியாக்கள் இன்னைக்கு பரிசீலிக்கப்படும். விளையாட்டு விஷயங்கள் ஆர்வம் அதிகமாகுது. ஆதாயம் நிறைந்த நாளுங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருங்க, இல்லை வேலைக்கு போங்க, இல்லை சொந்தமாக தொழில் செய்யுங்க. என்ன இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். நகை நட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. அடமாண்டில் இருந்த பொருட்களை மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு பணத்துக்கு குறைவில்லை, ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை. ஆனா பேசுறப்போ வார்த்தையில மட்டும் கவனம் தேவை. மற்றபடி விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக இருக்குது. இதை தாண்டி எந்த துறைகளில் சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருந்தாலும் ஆண்களாக இருங்க, பெண்களாங்க, சின்னவராங்க, பெரியவளாங்க, எந்த வயது சேர்ந்தவங்களா வேணா இருங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது. மேலும் இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிகப்பு நிறம். இதை அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கான ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. கூடவே முயற்சியால லாபம் காணும் நாள். வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. வரவு அதிகமாகுது. வெளிவாட்டத்துல செல்வாக்கு உயருது. அடுத்து பூரம் நட்சத்திரம். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவீங்க. ஒரே வாட்டில் சொல்லாக்க மாற்றங்கள் உருவாகும் நாள். அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இன்னைக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே ஆர்வம் அதிகமாகுது. தடைகளை தாண்டி முயற்சிகளை வெற்றி காண்பீங்க. செயல்பாடுகள் லாபம் உண்டாகுது. உடன்பிறப்புகளால உதவி கிடைக்கும். நீ நினைச்சது எல்லாமே நிறைவேறும். எப்படி பார்த்தாலும் இந்த நாள் சிறப்பான நாளுங்க. அனுகூலம், ஆதாயம், அதிர்ஷ்டம், ஆதரவு, அன்புன்னு நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. இது கடவுள் கொடுத்த சத்தியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன். கடவுள்கிட்ட வேண்டப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டுங்க. இந்த உலகமே செழிப்பா இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கக்கூடாது. இப்படி பொதுவாக வேண்டப்போ உங்களுடைய வேண்டுதல், தனிப்பட்ட வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும். இது வழிபாட்டின் சூட்சம். சரிங்களா? வாழ்த்துக்கள்.